Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மார்கழி 2வது நாள் கோலம். சிம்பிள் கோலம் தான், படி கோலம். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். நம்ம சேனல்ல நிறையவே படி கோலம்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கோலமும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிள். யார் வேணா போடலாம். பிகினர்ஸ்லாம் கூட ஈஸியா போடுற மாதிரி கோலம் தான். வியூவர்ஸ் இந்த மாதிரியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். வரப்போற நாள்ல இந்த மாதிரி எல்லாம் போடலாம். மார்கழி 2வது நாள் படிக்கோலம். இன்னைக்கு நைவேத்தியம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்கழி மாத நைவேத்தியத்துக்கு வேர்க்கடலை சாதம். அதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 3 மிளகாத்தல், 1 அருக்கு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு துருவின கொப்பரை துருவல். கொப்பரை இல்லைன்னா தேங்காயை துருவி இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் மிக்சியில் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் விட்டு திருப்பி கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது போல் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துருக்கேன். பேனில் தேங்காய் எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதில் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிச்சிட்டு உதிராக வடித்த 1 கப் சாதம், மேலாக வறுத்து பொடித்த வேர்க்கடலை பொடி, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டேஸ்டியான வேர்க்கடலை சாதம் ரெடி. ரொம்ப சூப்பராக நல்ல கமகமன்னு பெருங்காயம் வேர்க்கடலை வாசனையோட ரொம்ப ஜோராக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வடாம் மாத்திரம் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது காய் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுக்கு தவா பன்னீர் தான் பண்ணுறேன். பன்னீர் ப்ரோட்டீனுக்காக பன்னீர் சேர்த்துட்டுருக்கேன். இதோட ஒரு கறியும் பண்ணிக்கலாம். கிழங்கு வகையெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கல, அதனால் இன்றைக்கி கிழங்கு கறியெலாம் இல்லை. அதை பேட்டர் ரெடி பண்ணுறதே நான் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு வெறும்னா அரிசி மாவு, கடலை மாவு, தயிர், சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு, அப்படியே சாப்பிட்றதுக்கே ஜோராக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெஜிடபிள் வேணுங்கிறதுக்காக புடலங்காய் ரோஸ்ட். இன்றைக்கி லஞ்சுக்கு வேர்க்கடலை சாதம், அதுக்கு தொட்டுக்க தவா பன்னீர் ஃப்ரை, புடலங்காய் ரோஸ்ட், சாதம், தயிர், ஊறுகாய். இவ்வளோதான். இந்த வீடியோவில் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.